வணக்கம். நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. இன்னைக்கு நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல நோ ஆனியன் நோ கார்லிக் ரெசிபி பண்ண போறோம். இந்த வெயில் காலத்துல நமக்கு ரொம்ப மசாலா எல்லாம் சாப்பிடறதுக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. கொஞ்சம் மைல்டா ஏதாவது சாப்பிட்டா பரவாயில்ல அப்படின்னு இருக்கும். இன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா பண்றதும் ஈஸியா இருக்கும். அதே நேரம் நல்லா கிரீமியா ரிச்சா ரொம்ப மைல்டா இருக்கும். இது நமக்கு சப்பாத்தி, பூரி, ஃப்ரைட் ரைஸ், ஜீரா ரைஸ் இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க, நல்லா கிரீமியா டேஸ்டா அதே நேரம் நல்லா மைல்டான அந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா குவிக்கா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 4-5 டேபிள் ஸ்பூன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல், 7-8 முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ஒரு 10 நிமிஷம் நான் தண்ணியில ஊற வச்சிருக்கேன். இது ரெண்டையும் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்டா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, 2 கேரட் தோல் சீவிட்டு நம்ம நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கணும். 7-8 பீன்ஸ் இதையும் பொடியா கட் பண்ணியிருக்கேன். காய்கறி எல்லாத்தையுமே நல்லா சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணும் போது இந்த குருமா நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இந்த கன்சிஸ்டன்சியும் கரெக்டா வரும். இதோட 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு அதையும் இதை போல பொடி பொடியா கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அப்பதான் நமக்கு கலர் மாறாம இருக்கும். இப்ப இந்த எல்லா காய்கறியுமே குக்கர்ல போட்டு கொஞ்சமா உப்பையும் சேர்த்து ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல கொஞ்சம் அடிகனமான கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கசூரி மேத்தி 1 டேபிள் ஸ்பூன் அளவு இருக்கும், 1 குடமிளகாயை நல்லா பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதெல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கசூரி மேத்தி இருந்தா சேர்த்துக்கோங்க. ஆனா இது நல்லா டிஃபரெண்டா நல்லா வாசனையாவும் இருக்கும். குடமிளகாய் லேசா வதங்கினதும் 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியா கட் பண்ணிருக்கேன், இதுவும் சேர்த்துருவோம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம காய்கறி வேக வைக்கிறதுக்கு தனியா உப்பு போட்டாச்சு. அந்த குருமாவுக்காக உப்பு சேர்த்துருக்கோம். தேவைப்பட்டா நம்ம கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி லேசா வதங்கிடுச்சு. இதுல 2 டீஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/2 டீஸ்பூன் ஜீரக பொடி. நான் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். நம்ம சேர்த்துருக்கிற இந்த பொடியோட பச்சை வாசனை போகணும். நம்ம சேர்த்த பொடி எல்லாமே நல்லா வதங்கிடுது, பச்சை வாசனையும் போயிடுது. தேங்காயும் முந்திரி பருப்பு இதை போல நான் அரைச்சு வச்சிருக்கேன். இந்த பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இப்ப இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுப்போம். 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடணும். ஏன்னா முந்திரி பருப்பு தேங்காய் ரெண்டுமே ஃபேட் இல்லையா, அது நம்ம அப்படியே சேர்த்துட்டோம் வதக்காம இருந்தோம்னா அடி பிடிச்சிரும். அதனாலதான் கொஞ்சம் ஹெவி பாட்டம் இருக்கிற கடாய் இல்லைன்னா குக்கர் எடுத்துக்கோங்க அப்படின்னு நான் சொன்னேன். 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டேன். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுது. ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம வதக்கினாதான் குருமா பச்சை வாசனை இல்லாம நல்லா டேஸ்டாவும் இருக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம குக்கர்ல வேக வச்சிருக்கிற காய்கறியை சேர்த்துல அந்த தண்ணியோடய சேர்த்துப்போம். இது நல்லா கலந்து விட்டுப்போம். இதே போல நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க குருமா எந்த கன்சிஸ்டன்சில வேணுமோ அது தகுந்த அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். இப்ப இது நல்லா கொதிச்சு வரட்டும். உப்பு நீங்க செக் பண்ணி பாருங்க, தேவைப்பட்டா உப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்செடுத்து இல்ல பொடியா கட் பண்ணிக்கிற கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயிடுது. சூப்பரா நல்லா வாசனையா இருக்கு. நான் இன்னைக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமா பண்ணிருக்கேன். நம்ம இன்னைக்கு சேர்த்திருக்கிற எல்லா காய்கறியுமே சேர்க்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நம்ம அதுல பண்ற அன்னைக்கு என்ன காய்கறி இருக்கோ நம்ம அதை சேர்த்துக்கலாம். இப்ப நம்ம இந்த சப்பாத்தியோட இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமாவை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்ம காய்கறி எல்லாம் தனியா வேக வச்சதுனால நல்லா சாஃப்டா இருக்கு, பிரமாதமா இருக்கு. நல்ல மைல்டாவும் இருக்கு. இந்த வெயிலுக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இதமாவும் இருக்கு. நான் இன்னைக்கு கொஞ்சமா கரம் மசாலா பவுடர் சேர்த்திருக்கேன். அது கூட ஆப்ஷனல் தான். அது கூட சேர்க்காம பண்ணாலுமே நல்லா இருக்கும்.
ஸ்டார்டிங்ல எப்பயுமே குருமா அப்படின்னா நம்ம பட்டை, கிராம்பு, சோம்பு அதெல்லாம் தாளிப்போம். அதெல்லாம் கூட எதுவுமே தாளிக்கல. ரொம்ப சிம்பிளா பண்ணாலும் ரொம்ப பிரமாதமா இருக்கு. நம்ம அந்த தேங்காயும் முந்திரியும் அரைத்து சேர்த்ததுனாலதான் இதுக்கு அந்த நல்ல ஒரு கிரீமி டெக்ஸ்டர் கிடைக்கிறது. மற்றபடி குருமால இப்ப நம்ம கொஞ்சம் குறப்பா அரைச்சு சேர்த்துப்போம். ஆனா இதுல வந்து நம்ம கொஞ்சம் நல்லா நைஸா அரைச்சு சேர்த்துக்கணும். அதே நேரம் நம்ம எப்பயும் தேங்காயை வந்து ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த குருமாக்கு இந்த தேங்காய் முந்திரி பருப்பு அரைச்ச விழுத நல்லா வதக்கிக்கணும். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க, அந்த அளவுக்கு வதக்கிக்கணும். ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட், நல்ல ஒரு ஃபிளேவரையும் கொடுக்கும். எல்லா காய்கறியும் சேர்த்து பண்றதுனால நல்ல ஒரு ஹெல்த்தியாவும் இருக்கும். எல்லா காய்கறியோட கலந்த ஒரு ஃபிளேவரும் நமக்கு கிடைக்கும். இந்த சம்மருக்கு கிச்சன்ல ரொம்ப நேரம் நிக்காம டக்குன்னு வந்து ஒரு சைட் டிஷ் நமக்கு ரெடி ஆயிடும். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கடைசியா ஒரு டீஸ்பூன் அல்லது 1.5 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட இந்த டிஃபரெண்டான இந்த மிக்ஸ்டு வெஜிடபிள் குருமாவை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கும். குழந்தைல இருந்து பெரியவா வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.